ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேசரி எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு சின்ன வீடியோ தான் இது. வாங்க எப்படி செய்முறை பார்ப்போம். பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன பண்டங்கள் செஞ்சு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அது நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நம்ம சிம்பிளாக செஞ்சு பார்ப்போம். சிலவங்க சொல்கிற மாதிரி அது இதுன்னு போட்டெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு செய்வோம். நான் ஒரு ஸ்பூன்னு நெய்யை போட்டு நல்லா சூடான பிறகு முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன் வறுவலாக நான் வறுத்து எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸு. சிலவங்க இதை ஒரு கப்பு போடுங்க, அது ஒரு கப்பு போடுங்க, இது டேஸ்ட்டாக இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நல்லா இதை மாதிரி நம்ம பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். முந்திரியும் திராட்சையும் நல்லா நெய் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி நெய் இல்லைனாலும் நம்ம டால்டா ஊற்றிக்கலாம், இல்லைனா ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்கலாம். சும்மா வாசனைக்கு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் என்ன இருக்கோ அதை மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். இதை பொன் வறுவலாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய்யில் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு கப்பு ரவையை எடுத்து நல்லா அதோட அந்த நெய்யிலே போட்டு நல்லா அதையும் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் கோல்டன் கலரில் ஆனால் போதும், ரொம்ப தேயவும் கூடாது, ரொம்ப வெளியேறுன்னு இப்போ இது வெளியேறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மாதிரியே இருக்கக்கூடாது. நல்லா கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் வந்த உடனே அதையும் நம்ம எடுத்து தூர வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிண்ணம் நம்ம ரவை எடுத்தோம், 2 கிண்ணம் அளவு வச்சு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இது ஒன்று ஊற்றுனேன்னா அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு 1/4 கப்பர் அந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரே ஒரு சிட்டிகை கேசரி பொடி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு சிட்டிகை கேசரி பொடி போட்டுக்கணும். அதிலே ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் இருந்தாலும் நம்ம அதோட போட்டு நல்லா கிளறணும். கிளறி கொஞ்சம் ஒரு கொதித்து வந்த பிறகு நம்ம வறுத்து வச்ச ரவையும் அதோட தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி நல்லா அதை வேக விடணும். நல்லா சாஃப்ட்னஸாக வேகணும். வெந்த பிறகு நம்மளுக்கு தேவையான நெய் கொஞ்சம் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய் போட்டு கிளறணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு நம்ம ரவை எடுத்ததுக்கு நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. ஆனால் தண்ணி பதம் நம்ம கொஞ்சமாகவே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வலுவலுன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் திட்டமாக நம்ம சர்க்கரை போட்டு நல்லா வெந்து நல்லா சுருளணும். நெய் ஊற்ற நல்லா சுருண்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் நம்ம போட்டுக்கலாம். இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கினே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருண்டு நல்லா சாஃப்ட்னஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் அப்போ நம்ம கொஞ்சம் போட்டோமா, இப்போ கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை ஏலக்காய் அரைச்சதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதையும் இதோட போட்டு நல்லா கிளறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறினோன்னா சிம்மில் வச்சுக்கணும். அதிகமாக தீயில் வைக்கக்கூடாது. ரவை நல்லா இதுவாகிடும். நல்லா சாஃப்ட்னஸ்